Hi everyone. இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ல இந்த எஸ்எஸ்என் அண்ட் பிஎஸ்ஜி வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் ஜாம்பவான் அப்படின்னா இந்த ரெண்டு காலேஜ் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ரெண்டு காலேஜில் கட் ஆஃப் எந்த மாதிரி நமக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பேச போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸுக்கு ஈக்குவலாக போட்டி போடக்கூடிய காலேஜஸ் தான் இந்த எஸ்எஸ்என் அண்ட் பிஎஸ்ஜி. ரொம்பவே அதிகமான ரெப்யூட்டேஷன் உள்ள ஃபென்டாஸ்டிக் காலேஜ் அப்படின்னா இந்த ரெண்டு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறாங்களா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட இப்போ அந்த மாதிரி இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இந்த எஸ்எஸ்என் அண்ட் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி. எஸ்எஸ்என் வந்து சென்னையில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு காலேஜில் நமக்கு கட் ஆஃப் கம்பேரிசன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சிஎஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க போகுது, டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் பேக்கேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லும்போது இந்த பார்த்தீங்கன்னா 1996 வந்து டாக்டர் சிவநாடார் ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் HCL டெக்னாலஜி இவர் தான் இந்த காலேஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலபாக்கம் சென்னையில் இருக்குது. அண்ட் தென் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். ஸோ நாக் கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா A++ வாங்கியிருக்காங்க. ஸோ நாக் அக்ரிடேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 6 கிரேட் இருக்குது. A++ அதான் ஃபஸ்ட்டு, அடுத்து A+, அடுத்து A, B++, B, C அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. ஸோ அதில் டாப் மோஸ்ட் ரேங்கிங் தான் இந்த A++ கிரேடு. எக்ஸலன்ட் இன் அகாடமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்ல ஒரு வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிறைய விளாக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அகாடமிக் எக்ஸலன்ட், இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப், ஹாலிஸ்டிக் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தே ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்என் வந்து ஸ்ட்ராங் பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸும் இருக்குது. அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுலேருந்து தான் நம்ம டேட்டாஸ் வந்து எடுத்துருக்கிறோம். அடுத்து பிஎஸ்ஜி, இது இன்னொரு வேற லெவல் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாடுல விஜய் அஜித் அப்படின்ற மாதிரி இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் இந்த எஸ்எஸ்என் பிஎஸ்ஜி வந்து ரொம்ப வேற லெவல் காம்படிஷன் உள்ள ஒரு காலேஜ். ஸோ பிஎஸ்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1951 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எஸ்எஸ்எனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிஎஸ்ஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜிஆர் தாமோதரன் வந்து காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன். ஸோ 63rd பொசிஷன் இன் இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டகரி, 89th இன் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி. ஸோ NIRF ரேங்கிங் பேஸில். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் பிஇ, பிடெக், எம்டெக் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்இ. ஸோ அட்மிஷன்ஸ் த்ரூ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போகலாம். ப்ளஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக்கில் வந்து TNCA ரைட், டான்ஸா அப்படின்ற கவுன்சிலிங் மூலியமா கேட் மூலியமா வந்து நமக்கு எம்இ அண்ட் எம்டெக் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பிஎஸ்ஜி அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு, நெட், JRF, பிஎஸ்ஜி, சிடி. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவங்களுடைய ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நமக்கு வந்து அட்மிஷன்ஸும் கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ அந்த வகையில் நம்ம எஸ்எஸ்என் ரைட், எஸ்எஸ்என் அது எஸ்எஸ்என்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்ட் இன் AIDS. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் EEE, EC, மெக்கானிக்கல், சிவில், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எஸ்எஸ்என்ல அவைலபிளாக இருக்கு. வேறஸ் பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்எனுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுங்க இந்த பிஎஸ்ஜி. ஸோ அதில் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க பாருங்க. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், சிவில், சிஎஸ்சியில் AIML, அதுக்கப்புறம் EEE, EC, அதுக்கப்புறம் ICE இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன், ரொபாட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் EEEல சாண்ட்விச் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. மெக்கானிக்கலில் சாண்ட்விச் கோர்சஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பிஎஸ்ஜியில் இருக்கக்கூடிய N நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இது எல்லாமே பார்த்து
நமக்கு வந்து பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இதில் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த எஸ்எஸ்என் வெர்சஸ் பிஎஸ்ஜி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து எஸ்எஸ்என் வந்து 46வது இடத்துலையும் பிஎஸ்ஜி வந்து பார்த்தீங்கன்னா 67வது இடத்துலையும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ரைட்? ஸோ நம்மளுடைய NAAC அக்ரிடேஷன் இல்லை இன்ஜினியரிங் நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NIRF ரேங்கிங். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 81st பொசிஷனில் இருக்குது எது எஸ்எஸ்என். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 பேண்டில் நமக்கு வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து நமக்கு இருக்குது. இது கோயம்புத்தூர். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ ரொம்ப ஹெவி காம்படிஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் அப்படின்னா இது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இப்போ கேட்டகரி வைஸ் 2 காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப்ல என்ன டிபார்ட்மெண்ட் போயிருக்கு அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்என்ல கிடையாது. ஸோ பிஎஸ்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 ஓசிக்கும், பிசியில் 180 போயிருக்கு, பிசிஎம்ல 168 போயிருக்குதுங்க. இப்போ பயோடெக்னாலஜி எஸ்எஸ் இது எல்லாமே எஸ்எஸ் தான். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இது 192, இது 190 போயிருக்கு. பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கல் பார்த்தீங்கன்னா 192, 190 போயிருக்கு. இதில் பிஎஸ்ஜியில் கோயம்புத்தூரில். அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் பிஎஸ்ஜி 187க்கு வந்து போயிருக்கு பயோடெக்னாலஜி, 186 போயிருக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஸோ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் எஸ்எஸ்என்ல இல்லை, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்ல இல்லை, பயோடெக்னாலஜியும் எஸ்எஸ்என்ல இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 168 நமக்கு வந்து ஆட்டோமொபைலும், 188 பயோடெக்னாலஜியும், 188 பயோமெடிக்கல். ஸோ பயோடெக்னாலஜி அண்ட் பயோமெடிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்டான கட் ஆஃப் தான் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து எம்பிசியில் பேசும்போது பிஎஸ்சியில் 173, 192 கட் ஆஃப் வந்து பயோடெக்னாலஜிலும், பயோமெடிக்கலில் 190. ஸோ நம்ம கம்பேரபிளி பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜியும் சரி பயோமெடிக்கலும் சரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் ஒரே மாதிரியான கட் ஆஃபில் தான் போயிருக்கு. ஸோ 190க்கு மேலே தான் நீங்கள் கட் ஆஃப் கம்பல்சரி வச்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 166, 187 பயோடெக்னாலஜியும், பயோமெடிக்கல் 187, அதுவும் ஆல்மோஸ்ட் 187 தான். அடுத்து பிஎஸ்சியில் நம்ம வந்து எஸ்சிஏ கேட்டகரியில் பார்க்கும்போது 186, 165 பயோமெடிக்கல் போயிருக்கு, அண்ட் 155 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போயிருக்கு. ஸோ அடுத்து நம்ம பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எஸ்டி கேட்டகரியில் வந்து நமக்கு வந்து பயோமெடிக்கல் ஆட்டோமொபைலில், பயோடெக்னாலஜியில், பயோமெடிக்கல் மட்டும் 178.5 நமக்கு வந்து போயிருக்கு பிஎஸ்ஜியில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுது இல்லையா, கட் ஆஃப் ரேஞ்ச்லேயே தெரியுது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான். அடுத்து பயோமெடிக்கல் வந்து ஓசியில் வந்து 191, பிசியில் 189, இது வந்து எஸ்எஸ்என்ல, ரைட்? ஸோ இந்த கேட்டகரி 191 பயோமெடிக்கல் இருக்கு, ரைட்? ஸோ ஓசி கேட்டகரியில் எஸ்எஸ்என் வந்து பார்த்தீங்கன்னா 191, பிசியில் 189 அண்ட் பிசிஎம்ல 190 போயிருக்கு. ஸோ அப்போ கம்பேர் பண்ணும்போது பயோமெடிக்கல் எஸ்எஸ்என்னை விட பிஎஸ்ஜியில் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிஎஸ்ஜியில் 190 போயிருக்குங்க, எஸ்எஸ்என்ல 188 தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் பிசி கேட்டகரியில் எஸ்எஸ்என்ல 185 போயிருக்கு, பிஎஸ்ஜியில் 190 போயிருக்கு. பாருங்கள், சிவில் இன்ஜினியரிங் வந்து இப்போ அதிகமான டிமாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல இருந்து கவனிக்கணும். அடுத்து வந்து எஸ்எஸ்என்ல 188 போயிருக்கு, பிஎஸ்ஜியில் 186, இது பிசிஎம் கேட்டகரி. அப்போ ஓசி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 191, 190 போயிருக்கு சிவில் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அப்புறம் சிஎஸ் ஏஐஎம்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, ரைட், 197 பிசியில் இல்லை, பிசிஎம்ல 159 வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே சிவில் இன்ஜினியரிங் வந்து நமக்கு எம்பிசி, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 183 எம்பிசிலையும், 166 வந்து எஸ்சிலையும், 126 வந்து எஸ்சியில் போயிருக்கு. இது சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்ல. பிஎஸ்ஜி பாருங்க, பிஎஸ்ஜி ரேஞ்ச் ஹை லெவலில் தான் இருக்குது, 187, 177. பிஎஸ்ஜியில் எஸ்சிஏ கேட்டகரியில் 178 போயிருக்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஜி தான் அதிகமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க, ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அதே தான், இது 195 போயிருக்கு பிஎஸ்ஜி. எஸ்சி கேட்டகரியில் 187 போயிருக்கு, எஸ்சியில் 183 போயிருக்கு. ஸோ அதிகமாக 183, 197, 190 தான் கட் ஆஃப் வந்து நமக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். இதை விட என்ன பிரமாதங்க, இனிமேல் தான் ஹைலைட்டே வரப்போகுது. ஸோ நமக்கு வந்து இப்போ எஸ்எஸ் போகிறதுனால அது எதுவுமே எஸ்எஸ்என்ல கிடையாது, பிஎஸ்சியில் தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 198 போயிருக்கு, 198 போயிருக்கு, 196 போயிருக்கு.
அப்போ சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வேணும்னா 198க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பிஎஸ்சியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது. இப்போ சிவில் இன்ஜினியரிங் 187 184 போயிருக்கு. அதே தான் 196 188 191. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 182 175 179 இது பிஎஸ்சியில். கெமிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்என்ல 190ல் ஓசி கேட்டகரியும் 187 பிசி கேட்டகரியிலையும் பிசிஎம்ல 189 போயிருக்கு. அதே எம்பிசியில் 187, எஸ்சியில் 168, எஸ்சிஏல 135ல் எஸ்எஸ்என்ல போயிருக்குமா. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம ஹைலைட்டடான விஷயத்துக்கு வந்தாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம பேசும்போது எஸ்எஸ்என்ல 198.5, பிசியில் 197.5, பிசிஎம்ல 197. அப்போ பார்த்துக்கோங்க, 2 மார்க் 200க்கு 198, 1.5 மார்க்கு தான் கம்மி. 197 2 மார்க், 3 மார்க்கு. ஸோ எம்பிசியில் 196.5, எஸ்சியில் 191, எஸ்சியில் 184. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வேற லெவல் காம்படிஷனில் போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் கட் ஆஃப்ல எவ்வளவு தெளிவாக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த சிஎஸ்ஸை தாண்டி மோஸ்ட் ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோட போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இசிஇ தான் அதிகமாக ப்ரிஃபர்டு டிபார்ட்மெண்ட். அதில் தான் நமக்கு வந்து ஆஃபரும் நிறைய போயிட்டுருக்கு. சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்றதை நம்ம கவனமாக பார்க்கணும். அந்த வகையில் எஸ்எஸ்என்ல 197க்கு போயிருக்கு ஓசி கேட்டகரி, 198.5க்கு போயிருக்கு பிஎஸ்ஜியில். இது ஓசி கேட்டகரியில் இசிஇ. எஸ்எஸ்என்ல 196ம் பிசி கேட்டகரியில் பிஎஸ்ஜியில் 198 போயிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம சிஎஸ் ரிலேட்டடான கோர்சஸுக்கு வேற லெவல் காம்படிஷன் தான் இந்த டிபார்ட்மெண்ட். 197, 198, 196, 198. ஏங்க இது நம்ம சிஎஸ் ரிலேட்டடுக்குள் இப்படி பார்க்கலாங்க. அடுத்து பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 196, இதுலேயும் 196. அப்புறம் ட்ரிபிளி கூட பார்த்துங்க வேற லெவல். 195, 196, 194, 195, 193, 194 எல்லாமே 196, 95க்கு மேலே தான் இருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக அந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணணும், எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. இது இசியில் நம்ம எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 195, பிஎஸ்சியில் 196, எஸ்எஸ்என்ல எஸ்சி கேட்டகரியில் 190, இதுவும் 190 தான். எஸ்சியில் 176. பாருங்களேன், பிஎஸ்சியில் 190.5 போயிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வேற லெவல் காம்படிஷன் வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரிபிளி பாருங்க, அது 192, 194, 186, 186, 159, 185. ஸோ கட் ஆஃப் எல்லாமே வேற ரேஞ்சில் வந்து போயிருக்குன்றதை நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய கட் ஆஃப் என்னன்றதை அனலைஸ் பண்ணுங்க. அந்த எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 170லையும் 181லையும் போயிருக்கு. அப்போது எஸ்எஸ்என்னை விட பிஎஸ்ஜியில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபரன்ஸை நம்ம பார்க்குறோம். 168 ட்ரிபிள்இக்கு எஸ்டி கேட்டகரியில். அடுத்து நமக்கு இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பிஎஸ்ஜியில் எஸ்எஸ், ரைட். இப்போ இதெல்லாமே எஸ்எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இயும் சரி. ஓசி கேட்டகரியில் 197, இதுவும் 197 தான், இதுவும் 196. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 190, 188, 188. அப்போ நீங்கள் பிஎஸ்ஜி எஸ்எஸ்என்ல சீட்டு வேணும் அப்படின்னா என்னன்றதை நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன், ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதே தான், ஈஸி 195, 187, 186, ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா 184, 170, 160 எஸ்சிஏ கேட்டகரியில் போயிருக்கு. ஸோ இது வந்து எஸ்டியில் 180 அண்ட் தென் 176.5. ஸோ இவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்சில் நமக்கு வந்து போயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஎஸ்ஜியில் இருக்குது, எஸ்எஸ்என்ல கிடையாது. ஸோ அந்த வகையில் நமக்கு ஓசி கேட்டகரியில் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட் காம்பீட்ஸ் வித் சிஎஸ் ரிலேட்டட் கோர்சஸ் தான். ஸோ 195, 198, 197 தான் இருக்கணும், ரைட்டா. அப்போ பிஎஸ்ஜியில் ஃபேஷன் டெக்னாலஜி நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க அப்படின்னா 176 ஓசி கேட்டகரிக்கும் பிசியில் 170யும் பிசிஎம்ல 153 கட் ஆஃப் ரேஞ்சில் போயிருக்குமா. அடுத்து நமக்கு வந்து எம்பிசி பேசும்போது 157, 133, 126 எஸ்சிஏ கேட்டகரியிலையும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ் யூஷுவல் சிஎஸ் மாதிரி தான். எஸ்டி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 110ல் நமக்கு பிஎஸ்சியில் வந்து எடுத்திருக்கிறாங்க.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 184ல் எடுத்திருக்காங்க. ரைட்டா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் 191, 189, 185 இது எல்லாமே பிஎஸ்ஜியில் தான் இருக்குது, எஸ்எஸ்என்ல இல்லைம்மா. இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் எஸ்எஸ்என்ல கிடையாது. அப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம காம்படிஷன் பண்ணி ஆகணுமே. பாருங்கள், மெக்கானிக்கல் கூட 192, 193 இருந்தால் தான் எஸ்எஸ்என் பிஎஸ்ஜிலையும் உங்களுக்கு சீட்டு கிடைக்க போகுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 190 and 191 எது பிசி கேட்டகரி, 190 and 192 பிசிஎம் கேட்டகரி. அப்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு கூட எஸ்எஸ்என் அண்ட் பிஎஸ்ஜியில் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ அதே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ பசங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. நான் படிக்கக்கூடிய காலேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து காலேஜை ரெஃபர் பண்ணுறாங்கன்றதை தாண்டி நீங்கள் ஸ்டூடெண்ட்டை விசிட் பண்ணி பேசுங்க, சீனியர்ஸை காலேஜை பாருங்கள் எப்படி இருக்குது, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எல்லாராலையும் எஸ்எஸ்என் பிஎஸ்சி போக முடியாது. ஸோ அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 188, 180, 170 போயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 190 தான். எது எம்பிசியில், எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 180 போயிருக்கு. தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ்சிஏல மெக்கானிக்கல் பாருங்கள் 190 போயிருக்கு, அதாவது 185.5 போயிருக்கு. எஸ்எஸ்என்ல 156 வந்து நமக்கு போயிருக்குங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெக்கானிக்கலில் 159, 181 எஸ்டியில் போயிருக்கு. ஸோ நமக்கு இங்கே கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நமக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு கொஞ்சம் இப்போது புஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரைட். ஸோ அடுத்து வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அண்ட் தென் சாண்ட்விச் எஸ்எஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு வந்து இது எதுவுமே எஸ்எஸ்என்ல கிடையாது. ஸோ மெக்கானிக்கல் அதே பாருங்கள் 190, 184, 189.5. ஸோ ஆப்வியஸ்லி 190 தான், இது 180. இது பாருங்கள் 190 அண்ட் தென் வந்து 177.5. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170, 180க்கு மேலே தான் நமக்கு போயிருக்கு. மெக்கானிக்கல் 144ல் பிஎஸ்ஜி நமக்கு போயிருக்கு. மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் ஸோ 183, 180. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். நல்ல காலேஜில் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் போகிறது ஓகே, பட் நமக்கு எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்றதையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மெட்ரலஜிக்கல் இன்ஜினியரிங் 180 போயிருக்கு. இதுவும் ஆப்வியஸ்லி 180 தான். பிசிலையும் பிசிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 180க்கு தான் போயிருக்கு. எம்பிசியும் சரி, எஸ்சி எஸ்சிஏவும் சரி நமக்கு வந்து 175, 180 தான் நமக்கு போயிருக்குமா. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அதே தான் 183. ஸோ 179, 157, 152 போயிருக்கு. ரைட்டா? ஸோ இப்போது நம்ம பேக்கேஜஸ் பற்றி நம்ம பேசும்போது இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜினுடைய வெப்சைட்லேருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் தான். ஸோ அந்த வகையில் நம்ம ஹையஸ்ட் பேக்கேஜஸ் வந்து 21 LPA வந்து எஸ்எஸ்என்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிமமாக 5 lakh per annum வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக 14.2 LPA ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 5.5 LPA வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஓவரால் எஸ்எஸ்என் அண்ட் தென் பிஎஸ்ஜி ரேட்டிங் படி நம்ம பேசணும் அப்படின்னா எஸ்எஸ்என்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4.3, பிளேஸ்மெண்ட் 4.3, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்வியஸ்லி வேற லெவலில் இருக்கும் 4.7, ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா 4.3, கேம்பஸ் லைஃப் 4.7, வேல்யூ ஃபார் மணி 4.4 கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிஎஸ்ஜியை பற்றி பேசும்போது அகாடமிக் 4.2, ஃபேக்கல்ட்டி 4.2, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4.3, அக்கமடேஷன் 4.1, ஹாஸ்டல் சோஷியல் லைஃப் 4.4, பிளேஸ்மெண்ட் 4.3. ஸோ பெருசாக நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் இங்கே இல்லை. ஸோ ரெண்டுமே வந்து வேற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் தான். ஸோ சூஸ் யுவர் ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் இந்த காலேஜ் நீங்கள் போக விரும்புகிறீங்களோ, 2 காலேஜில் எனக்கு நல்ல கட் ஆஃப் வரும் சார், இந்த 2 காலேஜில் எதனா ஒரு காலேஜ் தான் போக போகிறேன் சார் அப்படின்னா இந்த காலேஜை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீனியர்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ரெண்டுமே டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு தான். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சேரலாம். உங்களுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.